அறிவால் சுத்தியல் இருந்த இடத்தில் தாமரை மலர்ந்தது. கம்யூனிஸ்ட் கோட்டையை தகர்த்த பாஜக. கேரள மாநில உள்ளாட்சி தேர்தல்ல 45 வருஷமா கம்யூனிஸ்டோட கோட்டையா இருந்த திருவனந்தபுரத்துல இப்போ பாஜக தங்களோட வெற்றி வாகைய சூடியிருக்காங்க. தென் மாநிலங்கள்ல பாஜக மலராதுன்னு சொன்ன பல அரசியல் எதிர்கட்சிகளுடைய விமர்சனங்களை உடைத்து அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க அமைச்ச வியூகம் தான் இந்த வெற்றிக்கு காரணமா இருந்திருக்கு. 110 தொகுதிகள்ல 50 தொகுதியில வெற்றி பெற்றதுக்கான காரணம் அவங்க அதிகமா இளைஞர்களை தான் நிப்பாட்டி இருக்காங்க. இளம் பெண்களுமே அதுல அதிகமா இடம் பெற்றுக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீ லேகா போன்ற பிரபலமானவர்களையுமே அவங்க தேர்ந்தெடுத்து தேர்தலுக்கு நிப்பாட்டி இருக்காங்க. திருவனந்தபுரத்தோட மேயரா ஸ்ரீ லேகா இருக்கலாம் அப்படின்ற கருத்து இருக்கு. ஒருவேளை மேயர் ஸ்ரீ லேகா அவர்களா இருந்தா துணை மேயரும் பெண்ணா இருக்கலாம் அப்படின்ற கருத்துகள் அதிகமா பேசப்பட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டோட பாஜக தலைவரா இருக்கிற நயினர் நாகேந்திரன் மேலிடத்துல தனக்கான முத்திரையை பதிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால அமித்ஷா கூட தமிழ்நாட்டுல எந்தெந்த தொகுதிகள்லாம் தான் நிக்கலாம் அப்படின்ற ரகசிய ஆலோசனையுமே நடத்தியிருக்காரு. ஒருவேளை தமிழ்நாட்டிலையும் பாஜக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.